என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. My dear brothers and sisters, I wish you all a very happy new year. Hallelujah. ஜனவரி 1, 2025 இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தம். இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you with prosperity and health in this new year. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Deuteronomy chapter 15 verse 10. கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய வருடத்தில் நான் பார்ப்பதில் பேரானந்தம் அடைகிறேன். இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு அனுதினமும் ஆசீர்வாதத்தையும் செழிப்புகளையும் நன்மைகளையும் அவர் அருளுவார். நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு அவர் வாய்க்க செய்வார். உங்கள் வருமானம் நிறைவாயிருக்கும். இதுவரை இல்லாத ஆசீர்வாத ஊற்றை இந்த வருடத்திலே நீங்கள் உங்கள் வாழ்விலே காண்பீர்கள். The Lord your God will bless you in all your work and in everything you put your hand to. My dear brothers and sisters, I am very much happy to see you all in this new year. May the Lord bless you daily with His blessings, prosperity and happiness this year. Whatever you do, He will do it for you. Your income will be full. You will find an outpouring blessings in your life in this new year. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய வருடத்தின் முதலாம் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி கொடாகோடி நன்றி அப்பா. இந்த புதிய வருடத்தை ஆண்டவரே காணும்படியாக ஆண்டவர் நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா, கொடாகோடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். 2025ஆம் ஆண்டை ஆண்டவரை காணும்படியாக கர்த்தர் நீ தந்த சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் ஜீவனுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. இந்த புதிய வருடத்திலும் ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் முதல் என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவர் நீ தந்த ஆண்டவரே இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கிரியைகளிலும் ஆண்டவரே உம்முடைய பலத்த கரம் ஆண்டவரே இருந்து அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை ஆண்டவரே முன்குறித்து செய்கிறார்களோ அத்தனை காரியங்களும் ஆண்டவரே ஜெயமாக வெற்றியாக ஆண்டவரே நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீ நன்மைகளை தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு ஆண்டவரே செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே அப்பா வெட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய வழியிலே நடக்க பரிசுத்தமாய் வாழ நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் பிசாசானவன் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு அப்பா உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று வாழும்படியாக இந்த வருடத்தை நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த வருடத்தில் கர்த்தர் பிள்ளைகளுடைய வருமானங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த வருமானங்கள் ஆண்டவரே அதிகமாகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல குடும்பத்தில் ஆண்டவரே நல்ல செழிப்பை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வறுமை எல்லாம் ஆண்டவரே ஒளிந்து போக வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதத்தை நிறைவான வருமானத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம். இதுவரை ஆண்டவரே நடக்காத ஆசீர்வாதங்கள், இதுவரையா நடக்காத நன்மைகள் இந்த வருடத்திலே உடைய பிள்ளைகள்
பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்பா நடக்கும்படியாக அந்த ஆசீர்வாத நீர் ஊற்றை ஒவ்வொரு வீட்டிலும் இப்பொழுது நீர் ஊற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றை கத்த நீர் திறந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே வெள்ளமாய் ஆண்டவரே அது வழிந்து ஓடுகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா இந்த வருடத்தில் எந்த நோய்களும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நல்ல சுகத்தை ஆண்டவனை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பிசாசின் கட்டுக்கும் எல்லா நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் போதுமானவராக இருப்பீராக. பிள்ளைகளுடைய படிப்பையெல்லாம் நீர் ஆசீர்வதிங்க, நல்லா படிக்க கிருபை தாருங்க. இந்த வருடத்தில் ஆண்டவரே நல்ல மதிப்பெண்களை பெற்று நாமத்துக்கு மகிமையாண்டவரே உயர் கல்விகளுக்கு அவர்கள் செல்லும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வீடு கட்டலாம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா பிளான் பண்ணியிருக்க நம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் பொறுப்பெடுங்க. அவர்களுக்கு நல்ல ஒரு வீட்டை தந்த நீர் ஆசீர்வதித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு வேண்டிய வழியை நீர் உருவாக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை நன்மையை கத்த நீர் அருளும் ஆண்டவரே அப்பா. அந்த ஆசீர்வாத ஊற்றை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் காணும்படியாக நீர் கிருபை தாரும் ஆண்டவரே அப்பா. அது நதியை போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே அந்த நீர் ஊற்று ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று ஆண்டவரே ஊற்றப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவனை தந்தருளுவீராக ராஜா, தந்தருளுவீராக ஆண்டவரே. இந்த வருடத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்படியாக நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஏற்ற மனவானலை மன வாழ்க்கை இந்த வருடத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்த ஆண்டவர்களுக்கு திருமணம் நடக்கும்படியாக நீர் கிருபை தாரும். இயேசுவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா. அவர்களாக தேடி போகவில்லை கத்த நீரே ஆண்டவரே. அவளுக்கு நல்ல சம்பந்தங்கள் வீட்டுக்கு வாயிலே வந்து நிற்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. திருமணமாகி ஆண்டவரே குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வருடத்தில் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே இந்த மாதத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வருடங்களில் நாங்கள் ஜெபித்தோம், அநேகருக்கு ஆண்டவரே அந்த பாக்கியத்தை கொடுத்து இந்த வருடத்திலும் யார் யாருக்கு அந்த பாக்கியம் தேவையோ அத்தனை பேருக்கு அதை நீ தந்த ஆண்டவரை ஆசீர்வதித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க, விசாகலாம் நல்ல முறையில் வந்து சேரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா. இந்த வருடத்தை காண செய்த இந்த வருடத்தில் எல்லா மாதமும் ஆண்டவரே 12 மாதமும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் ஊற்றை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பார்ப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வீட்டிலும் அந்த ஆசீர்வாதம் என்கிற ஊற்றின் நதி ஆண்டவரை பாய்ந்து ஓடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களும் எல்லா விதமான காரியங்களையும் ஆசீர்வதியும், செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை திருச்சபைகளை செய்கிற ஆண்டவரை அனைத்து விதமான பணிகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இன்னுமா அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீரே வழிநடத்தி வருவீராக, எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த வருடத்தில் நடக்க போகிற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உமக்கு சித்தமானவர்கள் ஆண்டவரை நல்ல அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஆண்டவரை அப்பா எல்லா மாநிலங்களும் தேர்ந்தெடுக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல கர்த்தருக்கென்று சித்தமான பிரைம் மினிஸ்டர் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று பிரியமான ஆண்டவரை மினிஸ்டர்கள் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எம்பிகள் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானது மாத்திரமே நடந்தேறும்படியாக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்னுமா இந்த வருடத்திலும் நல்ல செழிப்பை எங்கள் தேசத்திலே நீர் ஊற்றியறலும், ஒவ்வொரு இல்லத்திலும் ஊற்றியறலும் ஆண்டவரே. ஒரு குடும்பங்களையும் நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீரே வழிநடத்தியுள்ளாக. உம்மை தேடுவதில் நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் குறைந்து போகாதபடிக்கு தினமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. இன்னுமா நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாக்கியங்களையும் இந்த புதிய வருடத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்து சகல காரியங்களிலும் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவளை பயன்படுத்துகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரியவர், நீரே பெரிய காரியங்கள் நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனே உம்மை துதிக்கிறோம். இது 2024ஆம் ஆண்டு ஒவ்வொருவருக்கும் அது சாதாரணமான ஆண்டு அல்ல, அது ஆசீர்வாதத்தின் நீரூற்றை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருடமாக நீர் மாற்றி கொடுக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. அப்படியாக இந்த நாளில்
தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிழ நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழ நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. அநேக திருமண நாட்களை அவள் காணபடியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர விடுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி நன்றி நன்றி. இந்த வருடத்திலே இந்த பிள்ளைகள் சந்தோஷமாக சமாதானத்தோடு இந்த குடும்பங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தருகிற தவக்காமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா குடும்பங்களிலும் ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான சண்டைகளும் எந்த குடும்பத்திலும் வராதபடிக்கு, பிரிவினைகள் இல்லாதபடிக்கு, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாக நீர் கிருபை தாரும். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகர மகிமை எல்லாம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.